இப்போ நான் ஒரு வீட்டுக்கு தந்தையாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், அது மாதிரி இந்த அரசு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் நாட்டுக்கு தாயாக இருக்கிறீங்க. தாயாக இருக்கும்போது தன் தாயை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் யோசனை பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய குழு போடுங்க. இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் வந்து சாராயம் கொடுத்தா நாட்டை ஆட்சி பண்ணார் இல்லை. அது மாதிரி பெருந்தலைவர் புகழ் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பெருந்தலைவர் ஆட்சி அமைப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை, கேப்டன் வேறு, விஜய் சார் வேறு. கேப்டன் வந்து ஒன்றும் இல்லை, ரஜினி சார் சொன்னார். ஒரு ஹாஸ்பிட்டலில் ரஜினி சார் அட்மிட்டு, ஒரு ரசிகர்கள் கொஞ்சம் கூட்டமாக கூடிடுச்சு. ரசிகர்கள் மட்டும் கூட்ட மாட்டாங்களா, பொறிக்காமல் கூடுவான். அப்போ வந்து அவரை வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாங்க. போலீஸால் கட்டுப்படுத்த முடியல. கேப்டன் வந்து ஒரு துண்டை வச்சு அப்படி போ 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 அப்படின்னு ஒதுக்கி விட்டார் எல்லாரையும். அவங்களாம் தமிழ்நாடு ஃபுல்லாக மரம் நடுறாங்க, அந்த கட்சிக்காரங்க தான் மரம் நடுறாங்க. அவர் சொல்லாமல பண்ணுவாங்க. அதனால் சீமான் சொல்கிறது இதை ஏற்றுக்கிறாரு. அதை சீமான் வந்து நீங்கள் சொல்லுங்க சீமான் அப்படின்னு சொல்லுங்க. அவர் ஒரு தமிழுக்காக என்ன குரல் கொடுக்குறாரு, எத்தனை வாட்டி அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதனால் அவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து வஉசி சிதம்பரத்தை பற்றி சொன்னாங்களே, என்ன மக்கள் கொதித்து பொங்கி எந்திரிச்சிட்டாங்களா? அதே மாதிரி கேப்டன் என் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பார். வெளியே வந்தீங்கன்னா கேப்டன், அங்கே வந்தால் கேப்டன், அங்கே வந்து விஜயம் கேப்டன் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் என் வீடு ஃபுல்லாக கேப்டன் தான் இருப்பாங்க. கேப்டன் எம்ஜிஆர் தான் நிறைஞ்சிருப்பாங்க. எதுக்கு காரணம், அந்த 2 மனிதர்கள் கூட இருந்தவன். அந்த மனிதர்கள் நினைவாக என் வீடு ஃபுல்லாக ஆக்கி வச்சுருக்கேன். பெருந்தலைவர் தான் கல்வி கண் கொடுத்தவர். ட்ரெஸ்ஸு வந்து பணக்காரன் எப்படி ட்ரெஸ்ஸு, ஏழை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அவங்க யூனிஃபார்ம்னு கொடுத்தாரு. இன்றைக்கி பல கோடிக்கணக்கான பேர் காமராஜரால் வாழ்ந்தேன்னு தான் சொல்கிறாங்க. உதாரணமாக இன்றைக்கி நம்ம திருமாவளவன் இருக்கார்ல, அவரு என்கிட்ட சொல்லுவார், அதான் அரசியலுக்கு வந்துட்டாங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ நான் கூட தான் பேசாமல் இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கில்டில் தலைவரான எவனோ சொல்கிறான், என்னமோ சொல்லுவான். இது வந்து என்னென்னா ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு கேப்டன் வந்து தமிழை தவிர வேறு எந்த மொழியிலையும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு வீரன் கேப்டன். அவர் எனக்கு தெரியும். அந்த கேப்டன் பிரபாகர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து 50 கோடி தரேன்னாங்க. அப்போ அவர் வாங்கினது 1 கோடி, 50 கோடிக்கு நடமாட்டார். 100 கோடி தரேன்னாங்க. நான் தமிழை தவிர வரையும் எதுலேயும் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவர் மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி தான் ரோப்பு இருக்குது, அன்றைக்கி ரோப்புலாம் கிடையாது. ஓடி போய் அவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காண போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், ஜாக்வார் தங்கம் செட் மாஸ்டர். இவர் வந்து ஒர்க் பண்ணாத ஹீரோஸே கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கேப்டன் டிவி கேமராமேனோட இவர் வந்து இன்னைக்கு ஜாக்வார் தங்கம் இணைஞ்சிருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா தான் இருப்பீங்க. ஐயா உங்களோட இப்போ இது ஜாப் எப்படி ஐயா போயிட்டு இருக்கு? ஜாப்னா சினிமா பற்றி கேட்குறீங்களா? சினிமா ஃபீல்டு நல்லா போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போய்கிட்டுருக்கு. நான் வந்து இப்போ நிறையா சினிமா படம் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கும் 74 தாண்டி 75 ஆக போகுது. நான் வந்து இப்போ ஒரு படம் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வேலையில் பிஸியாக இருக்கேன். அப்புறம் வந்து நிறையா சித்த மருத்துவங்கள் வந்து ஆலோசனை சொல்கிறேன் நிறையா பேருக்கு. நான் மருந்து தயாரித்து கொடுக்குறதில்ல, ஆலோசனை சொல்லி எல்லாம் அதுபடி நிறையா லட்சக்கணக்கான பேர் சரியாகிட்டு இருக்காங்க. அந்த வேலையெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்கேன். நீங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் வந்துட்டீங்க. 7 மணிக்கு என்ன பிஸியாக இருக்கேன் நீங்களே பார்த்தீங்களா? அந்த அளவு பிஸியாக இருக்கேன் சார். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. தமிழக முதல்வர் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு அரசில் வந்து பதவி கொடுத்துட்டு இருக்காரு. கல்பத்தியாக ஒரு அர்ச்சனாவா இருக்கட்டும், அவங்க ஜெகதீஷ் பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. நீங்களும் வந்து விஜய் சாருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. எதிர்பார்க்கலாமா அடுத்தது உங்களுக்கு எதனா அரசாங்கத்தில் பதவி கிடைக்கும்? நான் அதை எதிர்பார்க்கல. பட் அவர் கொடுக்கட்டும், எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு எல்லாம் கொடுக்கட்டும். ஏன்னா இவர் நீங்கள் சொன்ன எல்லாருமே வந்து எனக்கும் தெரிஞ்சவங்க தான், ஒரு நல்ல மாமனிதர்கள் தான். ஒருவேளை அவருக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது கூட வச்சுக்கிறாரு, அதில் தப்பாக எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய பழகினவங்க. இப்போ அவங்க அந்த அம்மா மேடம் அவங்க வந்து எனக்கும் தெரியும், நம்ம வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எலெக்ஷன் நிற்கும் ஓட்டு கேட்குறதுக்கு வந்திருக்காங்க. அந்த நல்ல குணம், அவங்க அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி இருந்தாலும் நல்ல குணம். அது மற்றபடி எல்லாருமே நல்லா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அவள் தான். தனக்கு யாரும் நல்லது செஞ்சிக்கக்கூடாது, செய்ய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு மட்டும் நீங்கள் வேலை செய்யணும். தமிழக மக்கள் மட்டும் நல்லா இருக்கணுங்கிறது எண்ணம் இருக்கணும். இன்றைக்கி வந்து கல்லை வெட்டி கொண்டு போகிறாங்க, மண்ணை வெட்டி கொண்டு போகிறாங்க. இப்போ நான் இப்போ இடையில காரில் திருநெல்வேலிக்கு போனேன். பார்த்தா மலையெல்லாம் பாதி மலையை காணும். மலையெல்லாம் வர்றதுக்கு பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும். அதை வெட்டி ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம நாட்டுக்கு இல்லை, நம்ம நாடு இல்லை, நம்ம மாநிலம் இல்லை, கேரளா மாநிலம், கர்நாடக மாநிலம், அப்படி ஆந்திரா மாநிலம் இங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை இப்போ நம்ம விஜய் சார் அவர்கள் கண்டிப்பாக தடுக்கணும். இந்த நாடு வந்து
நல்லா இருக்கணும். தமிழ்நாடு வந்து உலகத்திலேயே முதல் நாடு உருவான நாடு நம்ம தமிழகம், தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டிலேருந்து வெட்டி வெட்டி எடுக்க உலகம் அழிகிறதுக்கான நேரம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த தமிழ்நாட்டை எல்லாரும் காப்பாற்றணும். நீங்கள் வந்திருக்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்க, காப்பாற்றணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சார், நீங்கள் நிறைய வந்து இந்த கல்லுக்காக நீங்கள் நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. நானே வந்து நியூஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் பண தொழிலாளிக்காக வந்து ஒரு நிதியில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை எப்படி வர வைக்கிறீங்களா? எப்படி? சந்தோஷம். அதாவது வந்து நல்லது பண்ணும்போது நமக்கு சந்தோஷம். இப்போ விஜய் சார் வந்து மேக்சிமம் வந்து ஒரு நல்லதாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அது வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் வந்து இந்த சாராய கடை ஒழிக்கணும். ஏன்னா சாராயம் வந்து முதல்ல ஆன்மை கெட்டு போயிடும், அதுக்கப்புறம் தன்னோட சுயநினைவை இழந்துருவான், மூளை கெட்டு போயிடும், உடல் ஃபுல்லாக கெட்டு போயிடும், குழந்தை பிறக்கான அனுகூலமே இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கெட்டு போகிறது சாராயம். அந்த சாராயத்தை அடி மண்ணோட ஒழிக்கணும். ஏன்னா அப்போ தான் நாடு நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நாடும் நல்லா இருக்கணும். தன்னோட போதையில், அதாவது இன்றைக்கி சாராயம் குடிக்க ஆரம்பித்தா, கஞ்சா குடிக்க ஆரம்பித்தா, அப்புறம் மெத்தடினோ என்னமோ அதை குடிக்க ஆரம்பித்தா, மெத்தப்பட்டேன், அது மாதிரி வரிசையாக போதையை மட்டும் கற்றுக்கிறான். அம்மா பெருசு கிடையாது, அப்பா பெருசு கிடையாது, மனைவி பெருசு கிடையாது, குழந்தை பெருசு கிடையாது, போதை மட்டும் தான் பெருசுன்னு நினைக்கிறான். அதை ஒழிக்கணும். இதை தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒழிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கல்லை கொண்டு வரலாம். கல் வந்து இயற்கையான ஒரு பானம். அதில் நீங்களே வந்து என் பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, நாளா கல் குடிச்சு வளர்ந்த உடம்பு இருந்து இல்லை, மரம் ஏறி இருக்கேன். இல்லை, கல் குடிக்கல, பதநீர் தான் குடிப்பேன். நான் வந்து போதை அப்படின்னு எது இருந்தாலும் அதை குடிக்க மாட்டேன். பதனி குடிச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஆயிரக்கணக்கான மரம், பனை மரம் இருக்கா, அதனால் அதில் பதனி குடிச்சிருக்கேன். பதனி அன்றைக்கி கருப்பட்டிலாம் காய்ப்போம், அதெல்லாம் குடிச்சிருக்கேன். கல் நான் குடிக்க மாட்டேன். கல் வந்து குடிக்க சொல்லுவாங்க, ஆனால் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா என் உடம்புக்கு, என் மனசுக்கு கொஞ்சம் கூட ஒரு தடுமாறிடக்கூடாது என் மனசு. அதனால் நான் எந்த போதையான வஸ்தும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கல் போதைன்னு சொல்கிறீங்களா? அது சக்தி உள்ளதுன்றாங்க. ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, கல் குடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது கூட நமக்கு வரக்கூடாது, அந்த பேர் கூட வரக்கூடாது. நினைக்கிறேன் கல் வந்து ஒரு மருந்துன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி புராண காலங்களே கல் குடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலாம் சாராயம் கிடையாது, வெளிலாம் குடிச்சிருக்காங்க. புராண காலத்தில் நிறைய பேர் குடிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. இப்போ கூட ஒரு பனை மரத்தடி 48 நாள் கல் குடிச்சா அந்த உடம்பு இளமையாகவே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது நிறைய புராணத்தில் நான் படிக்கிறேன். அப்போ வந்து கல் வந்து நல்ல விஷயம் தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒத்துக்காது. நான் வந்து வெள்ளை சக்கரை சாப்பிட மாட்டேன், நிறையா சாப்பிட மாட்டேன். அது என் உடம்பு நான் நல்லா இருக்கணுங்க. என் உடம்பை காயகல்பமாக மாற்றணும்னா சில விஷயங்கள் நான் வெறுத்துருவேன். அந்த மாதிரி நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. ஆனால் கல் இல்லை, பயணி குடிப்பேன். இப்போவும் ஊர்லேருந்து கொண்டு வந்து பயணி குடிப்பேன். ஏன்னா அந்த பயணி வந்து எனக்கு அவ்வளோ, ஏன்னா தாய்ப்பாலுக்கு நிகரானது பனம்பால். அதை குடிக்கல தப்பு இல்லை. தென்னம்பாலும் சரி, பனம்பாலும் சரி, அதை குடிக்கலாம். அது நல்ல விஷயம். அது வந்து நம்ம நல்ல என்கரேஜ் பண்ணலாம். இப்போ கூட விஜய் சாரோட பிறந்த நாளுக்காக நான் போய் கிட்டத்தட்ட 1000 பனை மரம் நடுறது அந்த விழாவில் கலந்துக்கிட்டேன். நானும் எம்எல்ஏ ரமேஷ் சாரை கலந்துக்கிட்டோம். இது மாதிரி இப்போ வந்து ஒரு 5000 பனை மரம் நடுறதுக்காக கலந்துக்க போகிறேன். ஏன்னா அது வந்து இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு 100 வருஷம் கழிக்கும்போது நம்ம தமிழகம் எங்கும் மரம் அப்படி இருக்கும். பனை மரங்கிறது வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து கடற்கரை ஓரம்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா சுனாமிலாம் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த பனை மரம் தடுத்துருவோம். அந்த பனைக்கு ஒரு சக்தி, அது வந்து கடவுளுக்கு நிகரான ஒரு கடவுளாக தான் கும்பிடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா பனை மரத்தை கடவுளாக நினச்சி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி சக்தி உள்ளது ஒரு தாய். எப்படி அந்த தாய் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற ஒரு தாய் பனைமரம். அந்த பனைமரத்தை காக்கணும். அந்த பனைமரத்தோட பதநீரை இறக்கி விற்கலாம் அப்படிங்கிறது விஜய் சார் சொல்லலாம். ஏன்னா முதலமைச்சர் பண்ணலாம். அதே சமயம் சாராயமும் இந்த கஞ்சாவும் இந்த போதை மெத்தடின் அதெல்லாம் ஒழிக்கணும். சார், இப்போ வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் சார் கூடயுமே வந்து உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கு, எம்ஜிஆர் சார் கூடயே நீங்க பழகிருக்கீங்க எல்லாரோடமே. இப்போ வந்து இளம் வயசு தான் உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். இப்ப 2 பேருக்குமே சட்டமன்றத்தில் நடக்கிறது வந்து ஒரு சொந்த காழ்ப்புணர்ச்சி மாதிரி தெரியுது. ஆக்சுவலி வந்து இது மக்களுக்காக இவங்க பேசுற மாதிரி தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு அது தோணலை. நான் பார்க்கும்போது மக்களுக்காக தான் அங்கே பேசுகிறாங்க. உள்ள அவங்க மனசில் என்ன வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் மக்களுக்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுகிறது எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு ரொம்ப விஷயம், விஜய் சார் நீங்கள் இதை பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் உங்களை வந்து ரொம்ப வணங்குறேன். ஏன் அப்படின்னாக்க, தமிழை வந்து நீங்கள் உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க. அந்த தமிழனா, ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த மனிதனாக நான் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் உங்களை வணங்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தமிழில் பாடி ஆகணுங்கிறது அது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் தரேன். சென்னை மாநகர பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. ஏன் தமிழக மாநகர பஸ்ஸுன்னு போட்டானே, தமிழ்நாடு சென்னை மாநகர பஸ்ஸுன்னு போடலாம்ல. நான் இதை நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். நான் இருக்கும்போதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 வருஷம் அது வந்து மாநகரம்னு போட்டிருக்கு. வெளிநாட்டிலேருந்து வரவன் நினைக்கிறேன் மாநகரம்னா எந்த நாடுன்னு கேட்குறான்.
இப்போ நான் நிறைய என்ன பேர் அமெரிக்காவில் வந்து வராங்க, ஜெர்மன் நிறைய நாட்டிலேருந்து வரும்போது அவன் படிக்கிறான் மாநகரம்னா இது எந்த நாடுங்கிறான், தமிழ்நாடா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் தமிழ்நாடு பேரை அழிக்கிறாங்கன்னு தெரியல. அந்த தமிழ்நாடுன்னு நீங்கள் தயவு செஞ்சு உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த தமிழக மக்கள் அத்தனை பேரும் உங்கள்கிட்ட கேட்டுக்கணும், தமிழ்நாடுன்னு எல்லா இடத்துலையும் எழுதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து திருவண்ணாமலைக்கு இடையில கோயிலுக்கு போனேன், எல்லா இடத்துலையும் தெலுங்கு. என்ன தெலுங்கு நாடு ஆகி போச்சா? யார் அது அப்படி கொண்டு வந்தது? அதை தமிழ்நாடாக்குங்க. இல்லைன்னா நானே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நான் அரசியலுக்கெல்லாம் நான் இறங்கலை, அரசியல் எனக்கு வந்து தெரியாது. எனக்கு ஆனால் என் மக்கள் நல்லா இருக்கும், என் மக்கள் எல்லாருமே கஷ்டப்படக்கூடாது. நான் போய் ஒரு இடத்துல நிற்கிறேன், தெலுங்கில் எழுதியிருக்கு, என்ன தெலுங்கு என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஏன் அப்போ நான் தெலுங்கு கற்றுக்கணுமா? இது ஏன் அவங்க நாட்டில் வந்து தமிழில் எழுதலையே? அவங்க வந்து இப்போ திருப்பதியில் வந்து எல்லாம் தமிழ் எழுத்தெல்லாம் அழித்து தெலுங்கில் எழுதியிருக்காங்களே. நம்ம எதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த வந்தாரை வாழ வைக்க இந்த தமிழர்கள் முட்டாள்களா என்ன எனக்கு புரியல. அதனால் ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து எல்லா கடையிலையும் தமிழ் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே போட்ட திட்டம். டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும்போதே போட்ட திட்டம். அதை அப்படியே மாற்றிட்டாங்களா மறந்துட்டாங்களா இல்லை மாமூல் வாங்கிட்டாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்ங்கிறது தலையெழுத்தாக இருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த அக்கனான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அக்கனா என்ன தெரியுமா? 2 கண்ணும் நெற்றி கண்ணும் தான் அக்கனா. அந்த எழுத்தை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்கனா அக்குன்னு ஒரு எழுத்தை எழுதுனது தமிழ்நாடு, தமிழன். வேறு எந்த எழுத்துலையாவது ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்கள். அந்த அக்குங்கிறது தென்னை மரத்தில் இருக்கும், தென்னங்கண்ணு தேங்காயில் இருக்கும், அக்குங்கிறது தேங்காயில் இருக்கும். நம்ம முகத்தில் 2 கண்ணு நெற்றி கண்ணு இருக்குது அக்கு. அப்போ தமிழ் எவ்வளோ பெரிய உயர்ந்த மொழி அந்த தமிழ். அந்த தமிழை மறைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நான் இப்பவும் சொன்னேன், நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், தமிழ் என்னைக்கு அழிதோ அன்றைக்கி உலகம் அழிஞ்சே போயிடும். அதில் எந்த மாற்று கருத்தையும் யாருக்குமே கிடையாது. ஆக தமிழ்நாட்டில் வந்து தமிழ் வளரணும். தமிழ்நாட்டில் தான் நான் என் மொழியை நான் தான் சொல்கிறேன். இன்னைக்கு கன்னடத்தில் ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கான், எதுக்கு போராடுறானே தெரியல. நம்ம தமிழக முதலமைச்சர் அவன் கிழிக்கிறான், செருப்பால் அடிக்கிறான். நம்ம என்னையா பண்ணுறோம்? தமிழ்நாட்டில் என்னையா பண்ணிகிட்டு இருக்கோம்? வட்டால் நாகராஜ் சொல்கிறேன். வட்டால் நாகராஜ் அவர் என்ன வட்டாள் நாகராஜ் இங்கே வந்து எங்கூட சண்டை போடுவார் அவர்? இல்லை அவர் என்ன பொதுவான இடத்துல சண்டை போடுவார்? சும்மா ரவுடித்தனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கரண்ட் போகுது, நாங்கள் தடுக்கிறோமா? கரண்ட் தடுக்கிறோமா? இல்லை என்னத்தை தடுக்கிறோம்? எதுவுமே தடுக்கலையே. எல்லா மக்களும் எங்கள் மக்கள் தான். இப்போ நான் வந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். வட்டால் நாகராஜ் அவருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பிறகு உங்கள் அம்மா இருக்கா தெரியும், உங்கள் அப்பா தெரியும், உங்கள் தாத்தா தெரியும், பாட்டி தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டி, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. ஏன்? அது எல்லாம் ஒன்றா தானே இருந்திருப்போம். முதல்ல பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 பேர் தான் இருந்தாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் தான் இருந்தாங்கங்கிறாங்க. அப்புறம் வந்தது எல்லாம் நம்ம சொந்தம் தான். யாருக்கும் வந்து மொழி வேறையாக இருக்கும். உங்கள் கன்னடத்திலே எல்லாமே தமிழ் மொழி தான். நான் மைசூர்லாம் வந்திருக்கேன், அங்கே கோயிலில் தமிழில் தான் இருக்கும். இப்போ என்ன அடித்து எழுதிட்டீங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் நாங்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் யார் தெலுங்கு, யார் மலையாளி, யார் கன்னடன்னு எங்களுக்கு தெரியாமல் எங்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ பாருங்கள், நிறையா நடிகர்கள் நான் இப்போ தான் தெலுங்குன்னு சொல்கிறான், இது வரைக்கும் சொல்ல மாட்டான் தமிழ். வாழ்ந்த பிறகு தெலுங்குங்கிறான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நம்ம யார் நம்ம யார்? ஏன் தமிழருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா? தமிழ்நாட்டில் டிவிக்கு சேனலில் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டிங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? இது வந்து என்னென்னா ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு கேப்டன் வந்து தமிழை தவிர வேறு எந்த மொழியிலையும் நடிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு வீரன் கேப்டன். அவர் எனக்கு தெரியும். அந்த கேப்டன் பிரபாகர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து 50 கோடி தரேன்னாங்க. அப்போ அவர் வாங்கினது 1 கோடி, 50 கோடிக்கு நடமாட்டார். 100 கோடி தரேன்னாங்க. நான் தமிழை தவிர வேறு எதுலேயும் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவர் மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. இன்றைக்கி தான் ரோப்பு இருக்குது, அன்றைக்கி ரோப்புலாம் கிடையாது. ஓடி போய் அவர் அவ்வளோ வெயிட்டு உடம்பு போட்டு அடிப்பார் பாருங்க, கிக்கு தெரிச்சிருவாங்கலாம். அந்த மாதிரி ஒரு கிக் அந்த ஆள். அப்புறம் வந்து வேறு எந்த மொழியிலும் ஏன் அவருக்கு இருக்க உணர்வு நமக்கு இருக்கக்கூடாதா? நமக்கு எல்லாம் தமிழருக்கு இது பண்ணுங்க. ஆனால் தமிழக முதல் மாண்புமிகு ஜோசப் ஐயா அவர்கள், நான் விஜய் அவர்களை கேட்டுக்கிறது, தமிழ்நாட்டில் தமிழ் தான் முதன்மையாக இருக்கணும். நான் எந்த மொழியும் இது வேண்டான்னு நான் சொல்லலை, எல்லாமே இருக்கட்டும். அவங்கவுங்க தாய்மொழி அவங்களுக்கு பெருசு, என் தாய்மொழி எனக்கு பெருசு. அதுவும் என் நாட்டில் தான் நான் கேட்குறேன், வெளிநாட்டில் போய் நான் கேட்கல. இன்றைக்கி லண்டனில் தமிழில் எழுதியிருக்காங்க, அமெரிக்காவில் தமிழாக இருக்காங்க, கனடாவில் தமிழில் இருக்குது, மலேசியா அங்கே இருக்குது, மலேசியா தமிழில் இருக்குது, சிங்கப்பூர் தமிழில் இருக்குது. ஆனால் நம்ம வேறு ஏதோ லாங்குவேஜ் இருக்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டுதலாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு ஒட்டு மொத்த மக்களோட வேண்டுதலாக அதை நினச்சி எல்லா கடையிலையும் முதல்ல தமிழ் எழுத்து தான் இருக்கணும். தமிழ் எழுதாங்கன்னா கடையை மூட சொல்லுங்கள். சார் இப்போ 2 கொஸ்டின் சார். இப்போ வட்டால் நாகராஜ் பற்றி நம்ம பேசணும்ல. இப்போ வந்து கேப்டன் வந்து பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் போகிறப்போ ஏதோ ஒரு கர்நாடகா இஷ்யூவாக ஏதோ பேசியிருக்கிறதுக்காக ஒரு 100 பேர் சேர்ந்த ஒரு குழு வந்து வட்டால் நாகராஜ் வந்து கூப்பிட்டு வந்தாருங்க. இவர் வந்து கேப்டன் என்ன பண்ணாரு? ஒன்றும் இல்லை, அழகா போயிட்டு வண்டியில இருந்து ஒரு அழகா ஒரு கோலை எடுத்தாரு, எல்லாம் ஓடிட்டானுங்க. அந்த தைரியம் விஜய்க்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, கேப்டன் வேற, விஜய் சார் வேறு. கேப்டன் வந்து ஒன்றும் இல்லை, ரஜினி சார் சொன்னார், ஒரு ஹாஸ்பிட்டலில் ரஜினி சார் அட்மிட்டு, ஒரு ரசிகர்கள் கொஞ்சம் கூட்டமாக கூடியச்சு. ரசிகர்கள் மட்டும் கூட்ட மாட்டாங்களா, பொறிக்காமல் கூடுவான்.
அப்போ வந்து அவரை வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டாங்க, போலீஸால் கட்டுப்படுத்த முடியல. கேப்டன் வந்து ஒரு துண்டை வச்சு அப்படி ஏய் போ 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 அப்படின்னு ஒதுக்கி விட்டார் எல்லாரையும். ஒதுக்கி விட்டு கேப்டன் மனிதத்தன்மை, அப்போ நடிகர் சங்க தலைவர் கேப்டன் என்ன பண்ணுறாரு, ரஜினி சார் உட்காந்துருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்க அந்த கதவு முன்னாடி சேர் போட்டு உட்காந்துட்டார். யார் உட்காருவா? அது மாதிரி கேப்டனுக்கு நிகர் இன்னொருத்தர் கேப்டன் நம்ம சொல்லவே முடியாது. கேப்டன் தான். அந்த கேப்டன் எல்லாத்துலேயுமே கில்லாடி தான். அவர் எல்லாரையும் அடக்கிடுவார். அவருக்கு அப்படி ஒரு ஏங்க அவர் இறக்கும்போது கழுகு பறதுங்க. அப்போ யாருங்க கடவுளுங்க? அவர் மனித கடவுளாக நம்மகிட்ட வாழ்ந்துட்டு இப்போ அங்கே இப்போ சொர்க்கத்தில் இருக்கார், அவ்வளோதான். அதனால் கேப்டனுக்கு நிகர் இல்லை. கேப்டன் மாதிரி விஜய் பண்ணுவாரா அப்படின்னா அவருக்கு இப்போ சட்டம் போடுற இடத்துல இருக்கார். அதுக்கு கேப்டனும் ஒரு காரணம். கேப்டன் வந்து விஜய் சார் படம் நடித்து கொடுத்தா எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாமே தெரியும். அப்போது கேப்டனும் விஜயகாந்த் சாரும் அண்ணன் தம்பின்னு தான் சொல்லுவாங்க. அவர் என் தம்பின்னு தான் சொல்லுவார், எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். இப்போவும் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். அப்போ அந்த கேப்டன் பண்ணதுன்னா கேப்டன் வேறங்க, கேப்டன் வேறு, எம்ஜிஆர் வேறு. அந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சி விஜய் சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வரணும் அப்படிங்கிற நம்புகிறேன். எனக்கு திருப்பியும் சொல்கிறேன்யா, இந்த தமிழ் எழுத்து எழுத வைங்க. நான் அவருக்கு உண்மையாகவே இன்றைக்கி ஒரு பேப்பர்லேயே ஒரு அறிக்கை கொடுக்கலான்னு கூட நினச்சேன். நான் உங்கள் மூலியமாக கொடுக்குறேன். சார், இப்போது நீங்கள் தமிழ்ன்றீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சீமானோட கருத்தும் உங்கள் கருத்தும் வந்து ஒன்றா இருக்குது. இது வந்து இந்தியா, தமிழ்நாடு எல்லாருமே வாழலாம். நீங்கள் வந்து தமிழ்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறத பார்த்தா நீங்களும் சீமானோட கருத்தும் ஒன்றா இருக்குது. இல்லை, அதாவது வந்து சீமான் ஒரு தமிழருக்காக போராடுறாரு, அதில் தப்பு நான் சொல்ல மாட்டேன். எல்லா நாட்டிலையும் இப்போ வட்டால் நாகராஜ் அவர் போராடுறாருல. நம்ம என்ன யாரும் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. வந்தாரே வாழக்கும் தமிழகம், தமிழ்நாடு நல்லாயிருக்கும். என் அம்மா நல்லாயிருக்கும். பெரிய அம்மாவும் இருக்காங்க, சின்னம்மாவும் இருக்காங்க, எய்த்து வீட்டுக்கார அம்மாவும் இருக்காங்க. இதில் யார் நமக்கு முக்கியம்? எங்கள் அம்மா தான் முக்கியம். அதாவது நாடை தனியாக பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாடுன்னு பிரித்தாங்க, கன்னட நாடு பிரித்தாங்க, ஆந்திரா பிரித்தாங்க, குஜராத் பிரித்தாங்க, எல்லா நாட்டையும் பிரித்தாங்களா? எல்லா நாட்டிலையும் அவங்க தானே இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டில் தான் தெலுங்கில் வந்து மந்திரி பதவி வைக்கிற முடியுது. வேறு யாருன்னா முடியுமா? வேறு அந்த நாட்டில் கன்னடத்தில் போய் தமிழில் பதவி வைக்க சொல்லுங்கள், விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை மறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து தமிழ் வெறியன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ் ஆர்வலர் நம்ம, அவ்வளோதான். இன்னும் தமிழ் வெறியனை ஆக்கிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு மந்திரி வந்து தெலுங்கில் பதவி ஏற்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மோசமான விஷயம் நீங்கள் பாருங்கள். என் மொழி பெரிய மொழி, என் தமிழ் உயிர். எனக்கு என் உயிர் பெருசா, என் இது பெருசான்னு கேட்டால் என் உயிர் தான் பெருசு, என் தமிழ் தான் பெருசு, என் தமிழ் அன்னை தான் பெருசு, எங்கள் அம்மா தாங்க பெருசு. எங்கள் அம்மா பெருசா, எங்கள் பெரியம்மா பெருசானா நீங்கள் உங்கள் அம்மா பெருசா பெரியம்மா பெருசா யார் பெருசுன்னு சொல்லுவீங்க? ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறேன். அதுக்காக எங்கள் பெரியம்மா வேண்டாம் நான் சொல்லியே. சேகர்பாபு தெலுங்கார் தானே, அதனால் என்ன ஒன்றும் இல்லையா, நம்ம சகோதரர் தானே. என்டிஆர் அவர்கள் என்னோட நெருங்கிய நண்பர். அவர் வந்து என் மொழி தெலுங்கு தான் என் தாய்மொழி, ஆனால் என் சகோதரி மொழி தமிழ்னாரு. அதே தான் நானும் சொல்கிறேன். என் தாய்மொழி தமிழ், என்னோட சகோதரி மொழி தெலுங்கு, என் சகோதரி மொழி கன்னடம், என் சகோதரி மொழி மலையாளம், அனைத்து மொழியும் என்னோட சகோதரர்கள். ஆனால் என் தாய் வந்து எனக்கு தமிழ், அந்த தமிழை தான் சொல்கிறேன். யாரையும் நான் தாக்கலை. எல்லாரும் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், வந்தாரே வாழட்டும். என் பெட்ரூமில் வந்து படுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சார், இப்போது ஜோசப் விஜய் வந்து பதவி ஏற்றதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? 10 ரூபான்றாங்க, 20 ரூபான்னு சொல்கிறாங்க, இப்போ தனியார் மயமாக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து கல் வந்துருச்சுன்னா பெண்களே சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியே சொன்னாங்க, நான் 48 நாள் ஒத்த பனைமரக்கல் நான் குடித்தேன். ஏன்னா அந்த குழந்தை குழந்தை பெற்றுக்கிறப்போ அது வந்து பெண்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம், அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவர் வந்து இந்த சாராய ஃபேக்டரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது இல்லை, அது என்னால் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்க முடியல. அவர் சாராய ஃபேக்டரி முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அவர் வந்து 90 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே அவர் எல்லாமே பண்ணுங்கன்னா முடியாது. ஆனால் படிப்படியாக பண்ணுவார். அவருக்கு மனசாட்சி இருக்குது, அவருக்கு மனசு இருக்குது, எல்லோரும் நல்லா இருக்கணுங்க எண்ணம் இருக்குது. நிச்சயமாக இந்த சாராய கடையை அவர் இந்த ஆட்சியில் ஒழிச்சிருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உடனே ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒழிச்சிருவார். ஏன்னா அவர் தெரியும், எல்லோரும் குடும்பத்தில் நாங்கள்லாம் பேசிக்குவோம். என்னை வந்து காரில் இங்கே தான் பிக்கப் பண்ணுவார். டெய்லி காரில் வருவார் ஷூட்டிங் போகும்போது. இங்கேருந்து போகும்போதெல்லாம் பேசுவோம், எல்லாரை பற்றியும் பேசுவோம். அதனால் அவர் வந்து அதில் மும்முரமாக தான் இருப்பார். சாராய கடை வளர வைக்கணும், வீடு விட சாராயம் கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். நினச்சாலும் தவறு, அது நினைக்க மாட்டார், நினைக்கக்கூடாது. ஏன்னா சாராயத்தை வச்சு தான் வாழணும், அந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை. சாராயத்தை வச்சு தான் பிழைக்கணும், அந்த பிழைப்பே நமக்கு தேவையில்லை. அதுக்கு வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு போகலாம். அதனால் சாராயத்தை வந்து ஒழிக்கணும். ஏன்னா எல்லா வீட்லேயும் சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டை. ஏன்னா சாராயம் தான். நேற்று முந்தாலும் நினைக்கிறேன், அவன் வந்து அப்பா சாராயம் குடிக்க காசு எல்லாம் வெட்டி கொண்டுட்டான், சாராயம் குடிக்க காசு எல்லாம் கொண்டுட்டான். போன வாரம்னு நினைக்கிறேன், பாட்டியை கழுத்தில் கிடந்த செயினை போய் கழுத்தை எடுத்து கொண்டு போயிட்டான் சாராயம் குடிக்கிறதுக்காக. அவன் தன்னை மறக்கிறான், சாராயம் குடிக்கிறனால தன்னை மறந்துடுறான். இதை கொண்டுட்டா என்ன ஆகுங்கிறது கூட சிந்தனை பண்ணல. இப்போ ஜெயிலுக்குள்ளே கிடப்பான். ஜெயிலுக்குள்ளே சாராயம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன கஷ்டம் இருக்குது? வெறியன் ஆயிடுவான், மெண்டல் ஆயிடுவான், மூளைலாம் போயிடும். அப்போ வந்து இந்த இடத்துல அரசு
இப்போ நான் ஒரு வீட்டுக்கு தந்தையாக இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன், அது மாதிரி இந்த அரசு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் நாட்டுக்கு தாயாக இருக்கிறீங்க. தாயாக இருக்கும்போது தன் தாயை நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் யோசனை பண்ணணும். நீங்கள் ஒரு பெரிய குழு போடுங்க. இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் வந்து சாராயம் கொடுத்தா நாட்டை ஆட்சி பண்ணார் இல்லை. அது மாதிரி பெருந்தலைவர் புகழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பெருந்தலைவர் ஆட்சி அமைப்புன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ பெருந்தலைவர் தான் கல்வி கண் கொடுத்தவர். ட்ரெஸ்ஸு வந்து பணக்காரன் இப்படி ட்ரெஸ்ஸு, ஏழை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அவங்க யூனிஃபார்ம்னு கொடுத்தாரு. இன்றைக்கி பல கோடிக்கணக்கான பேர் காமராஜரால் வாழ்ந்தேன்னு தான் சொல்கிறாங்க. உதாரணமாக இன்றைக்கி நம்ம திருமாவளவன் இருக்கார்ல, அவர் என்கிட்ட சொல்லுவார், என்கிட்ட நான் மேடையில் பேசுவார், இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் நான் படிச்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வந்திருக்கு பெருந்தலைவர் காமராஜ் தான் பாரு. அப்போ அந்த பெருந்தலைவர் காமராஜ் இறந்து எத்தனையோ ஆண்டுகாலம் அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் சாராய கடை ஒழித்து தமிழ்நாட்டை இந்த வந்து காத்தாரு, தமிழ்நாடை வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக இது பண்ணார் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம். இந்த தமிழ்நாடே அவங்க பின்னாடி நிற்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து சும்மா வியாபாரிங்க சொல்லலாம், சாராயம் இல்லைன்னா உலகம் கெட்டுப்படும், சாராயம் எல்லாம் பிஸ்னஸே போய்ட்டோம், சாராயம் எல்லாம் நாடு அழிஞ்சிடும். எவன்டா சொன்னது சாராயம் எல்லாம் நாடு அழியனே? நானும் சாராயம் குடிச்சிட்டு இருக்கேனா? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு உடம்பு 74 வயசு தாண்டி 75 ஆக போகுது, நான் திடகாத்திரமாக தானே இருக்கேன். அப்போ குடிக்கிறவன் எல்லாமே நோயாளியாக இருப்பான். சுகர் வந்துடும், பிபி வந்துடும், எல்லாம் ஹார்ட்டு போயிடும், கிட்னி போயிடும், எல்லாம் போயிடும், இன்சுலின் போடுவான், நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். குடிக்காமல் இருந்து பாரு சொர்க்க வாழ்க்கை. நம்ம இருக்க இப்போ நரகமாக சொர்க்கமானா நான் சொர்க்கத்தில் இருக்கேன்னு தான் சொல்லுவேன். சொல்கிறாங்க சொர்க்கத்துக்கு போனால் நீங்கள் நல்லா இருங்க, சொர்க்கம் தான் ஒழுக்கமாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த வாழ்றது தட்டினா ஏசி ஓடுது, தட்டினா டிவியில் படம் பார்க்குறோம், செல்ஃபோனில் பார்க்க உலகமங்க பார்க்குறோம். அப்போ நம்ம சொர்க்கத்தில் தான் இருக்கோம். அப்போ அந்த சொர்க்க வாழ்க்கை ஏன் நரகமாக்குறீங்க? நரகமாக்காதீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சார், இப்போ இன்னும் வந்து நீங்கள் ஜோசப் விஜய் அவரோட சிஎம், தமிழக சிஎம்மோட தொடர்பில் இருக்கீங்களா? இருக்கிறேன். பேசிட்டு தான் இருக்காருங்களா? பேசுவோம். இப்போ ஒரு 3 வாட்டி பார்த்தேன். இல்லை சார், இப்போ நீங்கள் இந்த கோரிக்கைகளாக இப்போ நம்ம கேப்டன் நியூஸ் மூலமாக சொல்கிறீங்களா, அதை நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி தமிழ் நிச்சயமாக இன்னைக்கு இல்லை சார், எப்பவும் சொல்லியிருக்கேன். இப்போ மட்டும் இல்லை நான். ஏன்னா அவரும் ரொம்ப நல்ல மனிதர், எந்த விதம் நாடு நல்லா இருக்குன்னு நினைப்பார். நாங்கள் போகும்போது பேசிட்டு தான் போவோம். அப்போது வந்து அவர் நல்ல எண்ணத்தில் தான் இருக்கார். அதனால் அவர்கிட்ட நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன், உங்கள் மூலியமாக சொல்கிறேன். உங்கள் மூலியமாக சொல்கிறது நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கு போகுதா இல்லையா தெரியாது, மந்திரிகள்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா என்னோடய பேட்டியெல்லாம் அவர் பார்ப்பாராம். நான் வந்து கொடுக்குற எல்லா பேட்டியும் நான் அவரை பற்றி பேசுகிறது, உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க, என்னென்ன பண்ணணும் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் வந்து அவர் நிச்சயமாக அதை பார்ப்பார். அவர் வேண்டுகோளாக உங்கள் கேப்டன் மூலியமாக, ஏன்னா கேப்டன் டிவிங்கிறது கேப்டன் அவரோட அண்ணன், அவர் அண்ணன் டிவி மூலியமாக நான் சொல்கிறேன், அதை அவர் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறேன். சார், இப்போ திராவிட கட்சிகள் மேல உள்ள கோபத்தில் தான் மக்கள் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிச்சாங்க, ஓகேங்களா? இப்போ சீமானும் வந்து ஒரு மாற்று அரசியல்ன்றாங்க, மக்கள் அவர் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. சும்மானா அவர் போயிட்டு ஊன்னு இல்லாத கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் சீமானா. இப்போ நான் இது மூலமா அதனால தான் கேட்குறேன், சீமானோட அரசியல் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அவர் ஆட்சி அமைக்கணும்லாம் நினைக்கல, அவர் வந்து மக்கள் நல்லா திருநெல்வேலி திருடணும்னு நினைக்கிறாரா? திரள் நிதி வாங்கணும்னு நினைக்கிறாரா? புரியல. திரள் நிதி அப்படின்னா என்ன சார்? மக்கள் கிட்ட திரள் நிதின்னு சொல்றாங்களே சார், அது தெரியல. கட்சிக்கு வந்து பார்ட்டி ஃபண்டு அதெல்லாம் அவர் வாங்குறதா எனக்கு தெரியல. இல்ல அவரே ஒத்துக்கிட்டாரா? திரள் நிதி மூலமா தான் கட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டாரு சார். அண்ணாவே வாங்கினாரு, காசு வாங்கி தான் பண்ணார். ஏன்னா அவர் வாங்கினது உண்மை தான். அதனால் கட்சி நடத்துறதுக்கு வேணும் அவருக்கு. இன்றைக்கி இங்கேருந்து திருநெல்வேலி போகிறாருன்னா அவருக்கு வண்டிக்கு பெட்ரோல் போகணும், அவர் வேலைக்கு போகல. இப்போ நம்ம இது டைரக்ட் பண்ணல. அவர் எதுக்கு சார் பண்ணோம்? நான் அவர் கூட நிறையா பயணம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு மாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அவர் தான் சார், மரங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அவர் தான் சார். ஒரு மரம் இல்லைன்னா என்ன ஆகும்? மூச்சு காற்று இல்லாமல் போகணும். காற்று இல்லைன்னா 3 நிமிஷம் தான் வாழ முடியும் ஒருத்தன். அந்த மூச்சு காற்று வேணுங்கிறக்காக மரம் வளர்க்கணுங்கிற, அது என்ன தப்பு? மாடு வேணுங்கிறார், மாடு பால் வேணும். இன்றைக்கி பால் குடிக்கிறீங்க, பாலாக குடிக்கிறீங்க, மாட்டு பாலாக குடிக்கிறீங்க. தாய்க்கு பாலுக்கு நிகரான மாட்டு பால் நம்ம குடிக்கிறோமா? பாலுன்னு கொடுக்குறாங்க, பால் கிடையாதுண்ணா. அது மாதிரி இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஏன் மாட்டு மூலமாக வருது எல்லாமே தெரியும். இப்போ சீமான் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, மற்றவங்க யாருக்கும் தெரியல. இல்லை, அவர் சொல்கிறது சிலது அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னது இன்றைக்கி வந்து பாருங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக மரம் நடுறாங்க, அந்த கட்சிக்காரங்க தான் மரம் நடுறாங்க. அவர் சொல்லாமல பண்ணுவாங்க. அதனால் சீமான் சொல்கிறது இதை ஏற்றுக்கிறாரு. அதை சீமான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க சீமான் அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் ஒரு தமிழுக்காக என்ன குரல் கொடுக்குறாரு? எத்தனை வாட்டி அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. அதனால் அவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து வ.உ.சி. சிதம்பரத்தை பற்றி சொன்னாங்களே, என்ன மக்கள் கொதித்து பொங்கி எந்திரிச்சிட்டாங்களா? வ.உ. சிதம்பரத்தை என்ன அசிங்கம் பண்ண ஒரு பொண்ணு சொல்கிற, அவர் வந்து புனைய எழுத்தாருங்கிறான். அந்த ஆள் வந்து கப்பல் விடுறதுக்காக தன்னோட சொத்தெல்லாம் விற்று அவர் வந்து அவர் குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியுமா நமக்கு? அவர் என்ன வாழ்ந்தாரா? தான் நாட்டுக்காக உயிரை கொடுத்த ஒரு மாமனிதனுங்க. அவர் சொல்கிறாரு, இந்த தமிழ் மக்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவர் சொல்லிவிட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் போய் படுத்துருக்காங்க, ஏசி ரூமில் போய்ட்டு. ஒரு மாபெரும் தலைவருங்கிறத விட இன்னைக்கு சுதந்திர காற்று வீசுறதுக்கு காரணம் அவரும் ஒருத்தர். அவரை சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்கல யாரும். ஏன் அவங்கள என்ன அரெஸ்ட் பண்ணல?
இப்போ நம்ம மாண்புமிகு சிஎம் இருக்காரு, அவர் உடனே இது நடவடிக்கை எடுக்கணும். அதான் அரசியலுக்கு வந்துட்டாக்க எல்லாம் தப்பு தப்பாக பேசுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ நான் கூட தான் பேசாமல் இருந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கில்டில் தலைவரானே எவனும் சொல்கிறான், என்னமோ சொல்லுவான். அதெல்லாம் நம்ப முடியுமா? குடிச்சிட்டு பாருங்க, நான் குடிச்சு யாரா பார்த்துருக்காங்களா? யாரா பார்க்க முடியுமா நான் குடிச்சிருக்கானே? டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் குடிக்க மாட்டேன். அது சொல்லுவாங்க சார். அதெல்லாம் நான் ஏங்க ஏசுனாதே தப்பு பண்ண வேண்டான். ஏன் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியா? அது மாதிரி சொல்லுவாங்க. காமராஜர் 2 பொண்டாட்டி இருக்குது, குழந்தை இருக்குது, சொத்து பல கோடி சொத்து இருக்குனாரு. கலைஞர் யார் சொன்னால் தப்பு தானே? தவறை யார் சொன்னால் தப்பு தானே? அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அப்போ தப்பு தானே? கலைஞர் சொன்னார், உண்மையாக அது. பெருந்தலைவர் காமராஜர் யாருன்னா பொண்ணுங்க கூட இருந்தாரா? பணம் வச்சுருந்தாரா? இதில் சுவிஸ் பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தாரா? எங்கே அது? அது மாதிரி இவரை சொல்லுவாங்க. நான் விஜய் சார் கூட நேரடி தொடர்பு. நான் சும்மா அவர் சொல்லி இவர் சொல்லல, நேரடி தொடர்பு. என் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்துருக்காரு. எங்கள் வீட்டில் எப்பவும் சும்மா இருக்கும் உட்காந்துட்டு போயிருக்காரு. அந்த அடிப்பில் சொல்கிறேன், யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டார். செய்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் பேசுவார், சிரிக்க கூட மாட்டார். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன். அவங்க ஒய்ஃபேண்ட சொல்லுங்கள், எங்கே உங்கள் ஆள் சிரிக்க சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருப்பார். சைலண்டாக தான் இருப்பார். யார்கிட்ட நிறையா பேச மாட்டார். ஆனால் அவர் எரிமலை மாதிரி இருப்பார். வெடிச்சா தாங்க மாட்டாங்க, அவ்வளோதான். சார் கடைசியாக இப்போ உங்களோட படத்தை, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களே டைரக்டர், நீங்களே ப்ரொடியூசர், இசை எல்லாமே நீங்களே. இசையெல்லாம் நான் இல்லை சார். அவன் அந்தளவு பெரிய இல்லை. தயாரிப்பாளர், டைரக்டர், ஸ்டண்ட், ஹீரோ. அந்த படத்தை பற்றி முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. போயிட்டு. ஆமாம். ஏன்னா எனக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் 27 என்னோட 75வது பிறந்த நாள். அன்றைக்கி தான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். முறையானா ஆடியோ ஃபங்க்ஷன். அன்றைக்கி ஏப்ரல் 25 படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. 28 ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. ஏன்னா உலகத்தில் 75 வயசில் ஒருத்தர் ஹீரோவாக இது வரைக்கும் அறிமுகம் ஆனது சரித்திரத்தில் இல்லை. சரித்திரம் ஒரு நாட்டில் எதுவுமே கிடையாது. நான் தான் 75 வயசில் ஹீரோவாக அறிமுகமாகி படம். ஏன்னா 75 வயசுனா அதை எப்படி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இப்போவும் தலைக்கு மேலே கிக் அடிப்பேன். என்னோட சிலம்ப ஸ்பீடுக்கு யாருமே நிகர் இல்லைன்னு நான் சொல்லுவேன். என் வயசுக்கு அதெல்லாம் நான் செஞ்சு காமிச்சு மக்கள்கிட்ட மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இதுலேயும் நான் போயிடுவாங்க. சிலம்பத்தை பற்றி தான் ஒரு கதையே. அது ஜாகுவாருங்கிறது சிலம்பத்தில் என்ன பண்ணணும், சிலம்பங்கிறது எவ்வளோ பெரிய தொழில், நோக்கு வருமானம் என்ன, வளரினா என்ன, இது மாதிரி ஒவ்வொரு கலையும் நம்மக்கிட்ட இருக்க கலையை நான் சொல்ல போகிறேன். அதுதான் படம். இன்றைக்கே பாருங்கள், நேற்று யூஎஸ்லேருந்து ஒருத்தர் அந்த படம் கேட்குறாரு, அமெரிக்காவிலேருந்து கேட்குறாரு. அப்போ அந்த படம் பாரு எவ்வளோ, நான் அந்த வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக்கு இதிலலாம் போடுறேன். அதை அங்கே பார்த்துட்டு இங்கே நேற்று என் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். இங்கே கேட்குறாரு அந்த படம் எனக்கு கொடுங்கன்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த படம் ஒரு பெரிய எதிர்ப்பு. ஏன்னா 3 கோடி பேருக்கு மேலே சிலம்பம் கற்றுக்குறாங்க குழந்தைங்க. நான் தான் போய் எல்லா இடத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சிலம்பம் கற்றுக்கிற குழந்தைங்கள்லாம் போய் சீல்டு நான் தான் கொடுக்குறேன். அவங்கெல்லாம் படம் பார்த்தாலும் என் படம் பெரிய ஹிட்டு. படம் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவு திறமையாக ஒழுக்கமான ஒரு படமாக இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒழுக்கத்தை பற்றி போதிச்சாரோ அந்த மாதிரி ஒழுக்கமான படமாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தேவையான படம். இதில் ஹீரோயின்லாம் இருக்காங்களா, இல்லை ட்ரூ ஒரு ஹீரோ பேஸ்டு சப்ஜெக்டா? பேஸ்ட் சப்ஜெக்ட் ஹீரோ தான். ஹீரோயினி கிடையாது. ஆனால் சின்ன கேரக்டருக்கு வருவாங்க. ஆனால் ஹீரோ மட்டும்தான். ஒன்லி சிலம்பத்தை பற்றி தான். அதாவது 36 சாம்பர் ஆஃப் சாவ்லின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா அவங்க கலையை பற்றி தான் சொன்னாங்க. அது மாதிரி என்டர் தி டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன், இதெல்லாம் ஜோடிலாம் கிடையாது. அவர் கதையை பற்றி சொல்லுவார், அவ்வளோதான். அது மாதிரி ஜோடி இல்லாத ஒரு படம் தான் அந்த படம். ஆனால் நல்லாயிருக்கும். நல்லா கமர்ஷியலாக இருக்கும். என் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் உள்ளே சொல்லியிருக்கேன். கமர்ஷியலான படம் அது. சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. என்னோட பொன்னான நேரம் கொடுக்க காரணம் அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் நம்பவே மாட்டேன். என் வீட்டில் கூட கேப்டன் இருக்கார். எங்கே பார்த்தாலும் என் கேப்டன் இருப்பார், எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் இருப்பார். ஏன்னா இந்த எம்ஜிஆர் நகரில் குடி வந்தது காரணமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் காரணம். நான் வாடகை வீட்டில் இந்த சூளமேட்டில் இருந்தேன். எங்கள் பக்கத்துலேயே வீடு ஒன்று இருந்துச்சு, அப்படியே விலைக்கு வந்துச்சு. அதை வாங்கலை. அப்புறம் வடமல்லில் ஒரு வீடு இருந்துச்சு. இடம் என் வீட்டு பக்கத்தில் பெரிய இடம் இருந்துச்சு, ரொம்ப கம்மி தான் அப்போலாம். ஆனால் நான் எம்ஜிஆர் நகரில் வாங்கினேன். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என் உயிர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் நகரில் இருக்கிறேன்னு சொல்லணும். அதுக்காக தான். அதே மாதிரி கேப்டன் என் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பார். வெளியே வந்தீங்கன்னா கேப்டன், அங்கே வந்தால் கேப்டன், அங்கே விஜயம் கேப்டன் இருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் என் வீடு ஃபுல்லாக கேப்டன் தான் இருப்பாங்க. கேப்டன் எம்ஜிஆர் தான் நிறைஞ்சிருப்பாங்க. எதுக்கு காரணம், அந்த 2 மனிதர்கள் கூட இருந்தவன். அந்த மனிதர்கள் நினைவாக என் வீடு ஃபுல்லாக ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கும் கருப்பு எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் 2 பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜய் சார் அவர்களுக்கும் மீண்டும் இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள். உலகமெங்கும் தமிழ்நாடு ஃபுல் தமிழில் இருக்கணுங்கிறது உங்களால் முடியும், அதை செய்யுங்க. உங்களோட
ரசிகர்கள் செஞ்சுருவாங்க, நாங்கள் கூட செஞ்சுருவோம். அதை வந்து தகராறு இல்லாமல் செய்யணும். அதுக்கு ஆணர் இருக்குது. தமிழில் தான் தமிழ்நாட்டில் எழுதணும் ஆணை இருக்குது. அதை பலப்படுத்தணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிட்டு எப்பவும் சொல்ல மாதிரி தான், உலகத்திலே முதன்மொழி என் தாய்மொழி, நம் தாய்மொழி தமிழ். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக நின்று வென்றே தீர்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.